இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதோட ஆப்பத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனான தேங்காய் பாலும் ஒயிட் குருமாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு அனு கிரியேஷன்ஸ். ஆப்பம் மாவு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப்பு இட்லி அரிசி, 1/4 கப் பச்சரிசி, 1/4 கப் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரே பவுலில் போட்டு ஊற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி விட்டு வாஷ் பண்ணிப்போம். இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இதை இப்போ பவுலில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சுக்கிறேன். இதே மாதிரி இப்போ நான் 2 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். இப்போ தண்ணி விட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டை போட்டு மூடி 4 மணி நேரம் அப்படியே வச்சுருவோம். இப்போ 4 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். அது கூட இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டை போட்டு மூடி 8 மணி நேரம் அப்படியே வச்சுருவோம், நல்லா புளிக்கட்டும். இப்போ எனக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு உப்பி வந்துடுச்சு. ஆப்பம் செய்கிறதுக்கு மாவும் ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஒயிட் குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பீஸ் பட்டை வச்சுருக்கேன். இப்போ அதை இது கூட சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துப்போம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை லைட்டாக வதக்கிப்போம். ரொம்ப ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம ஒயிட் குருமா செய்கிறோம். வெங்காயம் ப்ரௌனாக ஆகிடுச்சுனாக்கா குருமாவோட கலர் ஒயிட்டாக இருக்காது, கலராக மாறிடும். அதனால் லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிப்போம். இப்போ இஞ்சி பூண்டை நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்கேன் காயெல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கேரட்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 5 பீன்ஸை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பட்டாணி, ஒரு உருளைக்கிழங்கை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்தது குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா காய்கறிலாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுப்போம். தண்ணி விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ குக்கரை மூடி 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம குருமாவுக்கு அரைக்க வேண்டிய பொருள்லாம் அரைச்சி எடுத்து வந்துடலாம். அதுக்கு அரை மூடி தேங்காவை துருக்கி வச்சுருக்கேன், அதை மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, காரத்துக்கு தகுந்த அளவு பச்சை மிளகா, சோம்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் முந்திரி. இது எல்லாத்தையும் இப்போது தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இப்போ குக்கரை 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டீம் எல்லாமும் போயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிப்போம்.
பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திரும்ப அடுப்பை ஆன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். இப்போ காய்கறி தேங்காய் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிடுச்சு. குருமாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம குருமாவில் புளிப்பு டேஸ்ட்டுக்கு எதுவுமே சேர்க்கவே இல்லை. அதனால் கொஞ்சம் லெமன் பிழிஞ்சிக்கிறேன். அரை மூடி லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ லெமன் பிழிஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துப்போம். கொத்தமல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா அவ்வளோதான். நமக்கு இப்போது ஒயிட் குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு முடி தேங்காவை துருக்கி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 ஏலக்காய் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை இந்த பவுலில் வடிகட்டி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்காக இருக்கும். இப்போ இதை நல்லா வடிகட்டிக்கிறேன். ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேங்காவை இன்னொரு வாட்டி மிக்ஸி ஜாரில் போட்டு திரும்பவும் தண்ணி விட்டு அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். பாருங்கள் பால் நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ 2வது பால் எடுத்துக்கலாம். இப்போ வடிகட்டி வச்சுருக்க தேங்காவை இப்போ மிக்ஸி ஜாரில் திரும்பவும் போட்டுப்போம். இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டு திரும்பவும் அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம். இப்போ அரைச்சி எடுத்து வந்துட்டேன். இதையும் வடிகட்டிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ 2வது வாட்டியும் பால் எடுத்தாச்சு. வேணுன்னா 3வது வாட்டியும் இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் நான் எடுத்துக்கல, போதும். இப்போ நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ நமக்கு தேங்காய் பாலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஒயிட் குருமாவும் தேங்காய் பாலும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஆப்பம் மாவை தேவையான அளவு ஒரு பவுலில் எடுத்து தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஆப்பச்சட்டியும் நல்லா சூடாகிடுச்சு. மாவை எடுத்து சென்டரில் விட்டுப்போம். இப்போ 2 பக்கமும் பிடிச்சி அப்படியே சுற்றி விட்டுக்கலாம். மாவு பாருங்கள் கரெக்டான பதத்தில் இருக்குது. அதனால தான் ஆப்பம் நல்லா அருமையாக வருது. இப்போ அப்படியே வச்சு ஒரு மூடியை போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். இப்போ வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணுவோம். பாருங்கள் ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஓரம்லாம் எடுத்து விட்டுப்போம். ஓரம்லாம் நல்லா எடுத்து விட்டதுக்கப்புறம் அப்படியே எடுத்துக்கலாம். நல்லா வந்துடுச்சு பாருங்கள் ஆப்பம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். ஆப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ஆப்பம் தேங்காய் பால் ஒயிட் குருமா 3மே இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 3மே சூப்பராக இருக்கும். ஆப்பத்தை தேங்காய் பாலோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஒயிட் குருமாவோடு சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.